Chettinad fish gravy recipe இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான ingredients: 1/2 kg of fish, small onion, 2 numbers of tomato, curry leaves, cumin seeds, coriander seeds, coconut, tamarind, chili powder, salt, ginger and garlic, kalpasi, turmeric powder. ஃபஸ்ட்டு செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மட்பாட்டில் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். மட்பாட்டில் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து குமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் ஆனியன், இது ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வி ஷுட் ஆட் கார்லிக், ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர், ஸோ ஆயிலில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு மசாலாவுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து கொரியாண்டர் சீட்ஸ் தான். அப்புறம் 2 ரெட் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ, 2 டொமேட்டோஸ் ஃபைன்லி சாப்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்பாசி, எல்லாத்தையும் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், அப்புறம் இதெல்லாம் ப்ராப்பராக குக் ஆகிறதுக்கு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தான் ஆனியனும் டொமேட்டோவும் ப்ராப்பராக குக் ஆகும். ஸோ இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கோகோனட் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கோகோனட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் கூலாக விட்டுடலாம். கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செட்டிநாடு மசாலா ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு ஆட் பண்ணணும். கடுகு வந்து நல்லா இது மாதிரி பொரியணும். ஸோ அப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் கடுகு ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்லிக் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்மால் ஆனியன் வந்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இது வந்து கலந்த மிளகாத்தூள், இது வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டர்மரிக் பவுடர், ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் சால்ட் வந்து நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலாக தூளுப்பு ஆட் பண்ணி, பட் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகணும். வாட்டர் ஆட் பண்ணது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளால பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வந்து பாயில் ஆகி வரணும். இது பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய செட்டிநாடு மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஸோ செட்டிநாடு மசாலாவை வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நீங்கள் சால்ட்டை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஓகேவா இல்லைனா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இது பாயில் ஆகி நல்லா குக் ஆகி ரெடி ஆயிரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷோட ஹெட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ வஞ்சரம் ஃபிஷ்ஷோட ஹெட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட்டை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஹெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷோட எசன்ஸ் வந்து ப்ராப்பராக இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற பீசஸை போடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஹெட்டு நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பீசஸை போடுறோம். மற்ற பீசஸ் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். அதனால் வந்து தான் வந்து அதை 2 மினிட்ஸ் ஹெட்டு போட்டதுக்கப்புறம் இதை போட சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷஸையும் ஆட் பண்ணியாச்சு. டோட்டலாக 1/2 kg ஆஃப் வஞ்சரம் ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மற்ற பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டேஸ்டியான செட்டிநாடு ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.